5ஆவது வயது வரைக்கும் படிப்பு இல்லாத குழந்தைகளை நீங்கள் பார்த்தாலும் என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு இல்லைங்கிற விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கலாம். கொத்தடிமை வந்து குழந்தைங்க செய்யக்கூடாது. கொத்தடிமை தொழிலே செய்யக்கூடாது குழந்தைகள். ஏன் அப்படின்னா நீங்க வந்து பிஞ்சு உள்ளங்கள். ஏன் ரோஜாவுக்கு ஈக்குவலா நம்மள வந்து சொல்றாங்க? நேரு மாமாவுக்கு பிடிச்சது என்ன பூ? முள் இருந்தாலும் அந்த பூ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம குழந்தைங்க எப்படி? அதேதான், பிச்சி தூர எரியிற வரைக்கும் அந்த பூவோட அழகு ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அதை பாதுகாக்கிறது எது? அதோட முள். அந்த முட்கள் மாதிரி தான் நீங்க வாழ்க்கையில இருக்கணும். என்னன்னா ஒரு விஷயம் வரும்போது சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க தன்னால முடிவெடுக்க பழகணும். இன்னைக்கு உங்க பின்னால ஆசிரியர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு சுயமா நீங்க சிந்திக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு வழித்தடம். இந்த வழித்தடத்தை சரியா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் சொல்றாங்க போக்சோ சட்டம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். பெரிய பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன? சின்ன குழந்தைங்க உங்களை சார்ந்தவங்களை நம்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு இல்லை. உங்க அம்மா அப்பா சொல்றத கேளுங்க. உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை நம்புங்க. அதை தவிர வேற யாரும் உங்களுக்கு ஏதோ கொடுத்தாங்கனாலும் உங்கள்ட்ட ஏதோ சொன்னாங்கனாலும் நீங்க யார்கிட்ட வந்து சொல்லணும்? அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். ஸ்கூல்ல யார்கிட்ட சொல்லணும்? ஆசிரியர்கள்ட்ட சொல்லணும். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சரியோ தவறோ பெரியவங்கள்ட்ட சொல்ல பழகிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து எல்லா விஷயத்தும் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். படிப்பு முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். சட்டம் எப்பொழுது உங்களை பாதுகாக்கும்? நீங்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் அந்த உங்களுக்கு ஏதோ ஒரு தவறு ஏற்படுதுன்னா சட்டம் பாதுகாக்கும். அதை இது எப்ப பாதுகாக்காது? எனக்கு தப்புன்னு தெரியும் ஆனா நான் வந்து அதை செய்றேன் அப்படின்னா எதுவும் பாதுகாக்காது. அதே மாதிரி மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டியது நீங்க தான். நீங்க சொன்னா எதுவும் நடக்கும். நீங்க இந்த வயசுல இருக்கும்போது உங்க பெற்றோர் நீங்க சொல்றதை கேட்பாங்க. சரியா? அப்போ நீங்க என்ன செய்யலாம்? அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கூட நீங்க என்ன செய்யலாம்? சரின்னா சரின்னு சொல்லலாம், தவறுனா தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் யாருக்கு ஈக்குவலா ஒப்பிடுறோம்? நம்ம தெய்வத்துக்கு ஈக்குவலா சொல்றோம். நம்ம குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஏன் அப்படி சொல்றோம்னா குழந்தை சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு கடவுள் சொல்றதுக்கு அர்த்தம். ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை ஒரு விஷயத்த சொல்லும் போது அது வந்து தெய்வம் சொல்றதுக்கு நிகரான ஒரு விஷயம். அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஷயமும் தவறு அப்படின்னு தெரிஞ்சா இந்த வயசுலயே தட்டி கேட்க பழகுங்க. உங்களை நீங்களே காப்பாற்ற கத்துக்கோங்க. படிப்பு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோங்க. படிப்பை தவிர உலகத்துல எதுவும் இல்ல. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சட்டம் உங்களை பாதுகாக்கும். ஆனால் சட்டம் நமக்காகத்தான், நம்ம செய்யற தப்ப திருத்துறதுக்கு தான். தவறு இல்லாத மாணவர்களா நம்ம உருவாக்கணும்னா சட்டம் நமக்கு ஒரு அரணாதான் இருக்குமே தவிர நம்ம வந்து அதுக்கு பின்னால போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் ஒரே ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். என்ன யார் சொல்ல போறீங்க? சொல்லுங்க.